ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மேம் நேற்றுக்கு சேனலில் ஒரு இன்ஸ்டன்ட் ரசப்பொடி பண்ணிட்டு அதை எப்படி ரசம் வைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது போல் ஒரு இன்ஸ்டன்ட் ரசப்பொடி பண்ணி வச்சுட்டோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் அலுப்பாக இருக்குது சமைக்கிறதுக்குன்னா கூட இதை இந்த பொடியை போட்டு ஒரு வெந்நீரை விட்டு சாப்பிட்டுடலாம். ஏதோ ஒரு வடாங்கடா இருந்ததுன்னா கூட போட்டுன்னு சாப்பிட்டுடலாம். இது மாதிரி வெளிநாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு இது போல் கொஞ்சம் பேச்சுலராக இருக்கா, அவளுக்கு சமைக்கிறதுக்கு புதுசாக போய் சமைச்சுருக்கா அப்படின்னா இது போல் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னாக்கா அவள் ஈஸியாக ஒரு ரசத்தை வச்சு கூட சாப்பிட்டுடுவா. வெளிநாட்டிலலாம் பக்கத்துலலாம் ஹோட்டல்ஸ்லாம் இருக்காது அவ்வளோவா. டக்குன்னு சாப்பிடணும் ஏதோ ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட இந்த ரசத்தை வச்சு கூட சாப்பிட்டுட்டு அன்னி பொழுத ஓட்டிடலாம். வயசானவா இருக்கா, ஆற்றுல சமைக்கிறதுக்கு அலுப்பாக இருக்குது அப்படின்னா கூட அவளும் இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்கா ரெடி மிக்ஸாக நம்ம நினச்ச போது ஒரு டம்ளர் வெந்நீரை விட்டு கூட ஒரு ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு இருந்துடலாம். வாங்கோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு இப்போ இதில் சின்ன கட்டியாக இருக்கிறதுனால ஒரு 4-5 கட்டி பெருங்காயம் போட்டுருக்கேன். இதில் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். மிளகா கலர் மாறாமல் ஓரளவு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகா உப்பி வந்துடுத்து. இதுக்கு மேலே கருக வறுக்க வேண்டாம். இப்போ பெருங்காயத்தையும் மிளகாயும் எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வானலில் இந்த கப்பால் 1 கப்பு அளவுக்கு கொத்தமல்லி விரையை எடுத்து அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறது இல்லை, ரசப்பொடிக்கு ஓரளவு லைட்டாக வறுபட்டால் போகிறோம். அடுப்பை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க, தீயை விட்டுறாமல் வறுத்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதுலேயே அந்த கொத்தமல்லி அந்த கப்பால் 1/2 கப்புக்கு துவரம்பருப்பு போட்டுக்கணும். துவரம்பருப்பு போட்டுட்டும் செவக்கணுன்றது இல்லை, அதையும் ஒரு 4 பெரட்டிட்டு 1 நிமிஷத்துக்கு வறுத்தா போகணும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ இந்த டீஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். எங்களுக்கு இந்த காரம் போகிறோங்கிறதுனால நான் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். உங்களுக்கு நல்ல காரம் சாப்பிட்றவாள் இருந்தால் இன்னொரு 1/4 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. 2 மிளகா வேற போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது போதும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜீரகத்தை போட்டுட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டோன்னா அந்த வானொலி சூடுலேயே அந்த ஜீரகம் வறுபட்டுடும். இப்போ வறுத்த கொத்தமல்லி துவரம்பருப்பு எல்லாத்தையும் நம்ம மிளகாயும் பெருங்காயமும் வறுத்து வச்சுருந்த தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அதே வானல்லையே ஒரு கைப்பிடி அளவுக்கு அலசி காய வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டுருக்கேன். இது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், லேசாக சூடு காட்டினாலே போதும். ஏற்கனவே காஞ்சி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்துக்கலாம். இந்த அளவு ரசப்பொடி பண்ணுறதுக்கு இது சரியாக இருந்தது. அது நல்லா தனித்தனியாக ஒத்தையாக எடுத்து நார் இல்லாமல் இது போல் கோது இல்லாமல் பிச்சு போட்டுக்கணும் தனித்தனியாக. இதையும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு வறுத்து எடுத்துட்டோம்னாக்கா இந்த புளியில் உள்ள ஈரம் எல்லாம் போயிடும். இது போல் கருவேப்பிலை புளி எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம ரசப்பொடி பண்ணி கொடுக்கறது 1 வருஷம் ஆனால் கூட வீணாக போகாது. கொஞ்சம் தாராளமாகவே பண்ணி மிக்சியில் அரைச்சி கொடுத்துடலாம். பச்சை கருவேப்பிலையெல்லாம் போட்டு பண்ணி கொடுத்தோம்னாக்கா சட்டுன்னு வீணாக போயிடும். அதனால் காஞ்ச கருவேப்பிலையே போட்டுக்கோங்க. இந்த இலுப்பு சட்டி சூட்லேயே 1 நிமிஷம் இருக்கட்டும். அது மாதிரி இருக்கதே நல்லா மொரன்னு ஆகிடும் புளி. இந்த இலுப்பு சட்டி சூட்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் தான், மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த புளியோடைய ஒரு பெரட்டி வச்சிடலாம். இது போல் இந்த சூட்டுலேயே மஞ்சள் பொடியை போட்டு பெரட்டுறதுனால வண்டும் வராது, அதே சமயம் பச்சை வாசனையும் இல்லாமல் இருக்கும் ரசம். இப்போ இந்த மஞ்சள் பொடியெல்லாம் இலுப்பு சட்டியில் ஒட்டின்னு இருக்குது. அதனால் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி விரையை அதில் போட்டு ஒரு பெரட்டிட்டு அகலமான தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். இப்போ அதே வானலில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருக்கேன், பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால. வாசனைக்கு ஒரு 10 வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். கொஞ்சம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் ஜீரகத்தை போட்டுக்கலாம். எண்ணெய் விடக்கூடாது, வெறுனையே அந்த அடுப்பு சூட்டில் தான் பொரியணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்தேன்னா அழகாக பொரிஞ்சிடும் தீயாமல். இப்போ இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம்.
இப்போ கடுகு வெடித்து இப்போ ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொரிஞ்ச ஜீரகம் கடுகை இலுப்பு சட்டி சூட்லேயே வச்சா கருகி போயிடும். அதனால் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வறுத்த சாமான்லாம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரன்னு தான் பொடி பண்ணிக்கணும். ரசத்துக்கு ரொம்ப நைஸாக பொடி பண்ணினோன்னாக்கா குழம்பு மாதிரி சேர்ந்துடும். அதனால் கொஞ்சம் கொரன்னு பொடி பண்ணால் போகிறோம். இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போகிறோம். ரொம்ப வழன்னு பொடி பண்ண வேண்டாம். இப்போ இந்த பொடியோடு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஜீரகம் கடுகு எல்லாத்தையும் அதில் போட்டு கலந்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்கா 1 வருஷம் ஆனால் கூட வீணாகவே போகாது. ஃபாரினில் இருக்கிற குழந்தைகளாக இருந்தாக்கா ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்க சொல்லுங்க. நிறையா பண்ணி இது போல் கொடுத்துட்டோன்னா நினச்ச உடனே ரசம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பொடியை போட்டு எப்படி தக்காளி ரசம் ஈஸியாக வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி பழத்தை நல்லா கையால் நசுக்கி போட்டுக்கலாம். இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் கொத்தமல்லி, ஒரு 4 கருவேப்பிலை இலையே பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ கெட்டிலில் நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சுட்டு இதில் விட்டுக்கலாம். வெந்நீர் நல்லா கொதிக்க விடுறதே இந்த தக்காளியெல்லாம் ஈஸியாக வெந்துடும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் வாயில் விட்டு பார்த்துட்டு காரம் போடலைன்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. இதுவே கரெக்டாக தான் இருந்தது. இப்போ நம்ம ஒரு தட்டை போட்டு அந்த சூட்டோடையே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் திறக்கணும். அப்போ தான் அந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் எடுத்து திறந்து பார்க்கலாம். எப்படி சூப்பராக அடுப்பில் வச்சு கொதிச்சா மாதிரியே ரசம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு கலந்து விட்டுட்டோம்னாக்கா அப்படியே நம்ம ரசம் அடுப்பில் வச்சு பண்ண மாதிரியே இருக்கும். நெய் வாசனை பிடிக்கிறவா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. சூப்பரான இன்ஸ்டன்ட் தக்காளி ரசம் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடியாக எடுத்து இந்த பொடியை ஒண்டி பண்ணி வச்சிட்டோன்னா திடீர்னு ராத்திரி குழம்பு இல்லை அப்படின்னா கூட ஒரு ரசத்தை இதே போல் வெந்நீரை விட்டு ஈஸியாக பண்ணி சாப்பிட்டுடலாம். அலுப்பாக இருந்ததுன்னாக்க. சில சமயம் வெளியிலலாம் போயிட்டு சாப்பிட்டு வந்ததும் பசியே இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் இது போல் ஒரு 1/2 டம்ளருக்கு குடிச்சிட்டோன்னா நல்லா பசி எடுக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.